யாருமே பார்க்காத இந்த 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் மலை மேல இருக்கு. நல்லா பாருங்க, தூரத்துல திருப்போரூர் முருகன் கோயில் தெரியுது. இந்த மலை மேல ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்குங்க. அதோட அதிசய கதை என்னன்னு நான் சொல்றேன் வாங்க. இந்த அழகான பிரணவ மலையை பாத்தீங்க மேலேந்து, முருகன் கோயிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இந்த சின்ன மலை தாங்க பிரணவ மலை. இந்த திருப்போரூர் முருகன் கோயிலை ஃபுல்லா ட்ரோன்ல கவர் பண்ணி இந்த மலை மேலேந்தே நம்ம திருப்போரூர் முருகனோட கோபுரத்தை வழிபடலாம். இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை. திருப்போரூர் முருகன் சிலையை அவர் தான் மீட்டெடுத்து இவர் தாங்க இந்த கோயிலோட தெய்வம். ரொம்ப சுலபமா நம்ம இது ஏறிடலாம். எவ்வளவு பெருசா அழகா இருக்கு பாருங்க. இந்த குட்டி குகையில உட்காந்து நிறைய சித்தர்கள் தவம் பண்ணதா சொல்றாங்க. நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல முருகன் கோயில் தாங்க மலை மேல இருக்கும், சிவன் கோயில் கீழே இருக்கும். ஆனா திருப்போரூர்ல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குங்க. கீழே ஃபேமஸான திருப்போரூர் முருகன் கோயில் இருக்கு. ஆனா யாருமே பார்க்காத இந்த 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் மலை மேல இருக்கு. அந்த கோயிலுக்கு தாங்க நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். முருகன் கோயிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இந்த சின்ன மலை தாங்க பிரணவ மலை. இந்த மலையில அமைந்திருக்கிற ஒரு அழகான சிவாலயம் தான் கைலாசநாதர் திருக்கோயில். இந்த மலை மேல ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்குங்க. அதோட அதிசய கதை என்னன்னு நான் சொல்றேன் வாங்க. மலைக்கு மேல இருக்கிற இந்த கோயிலுக்கு போகணும்னா நம்ம வண்டியில போக முடியாதுங்க. ஆனா படிக்கட்டிலேயே ஏறி போயிடலாம். ரொம்ப சின்ன மலை தான், 100 படிக்கட்டு தான். வயசுல பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ஏறுறதுக்கு ரொம்ப எளிதா தான் இருக்கும். மலை மேல பாதி தூரம் ஏறும் போதே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சின்ன விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டே ஏறுவோம் வாங்க. இந்த மலை மேலேருந்தே நம்ம திருப்போரூர் முருகனோட கோபுரத்தை வழிபடலாம். ஆல்மோஸ்ட் மேலே ஏறிட்டோங்க. கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா விநாயகர், நவகிரகம், வள்ளலாரோட சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. அதை நான் வரும்போது காமிக்கிறேன். மேலே ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளோ அமைதியா இருக்குங்க. பெருசா கூட்டமே இருக்காது. மலை மேல ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை. கண்டிப்பா சிதம்பர சுவாமிகளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்போரூர் முருகன் சிலையை அவர் தான் மீட்டெடுத்து இந்த கோயிலையே உருவாக்குனாரு. இந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலேருந்து திருப்போரூர் முருகன் கோயில் உள்ள வரைக்கும் போகுதாங்க. சிதம்பர சுவாமிகள் தினமும் இது வழியா தான் மேலே ஏறி இங்க இருக்கிற சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு கீழே போய் முருகனையும் தரிசிப்பாராம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க இந்த கைலாசநாதர் கோயில். இவர் தாங்க இந்த கோயிலோட தெய்வம், கைலாசநாதர். மூலவரோட சன்னதிங்க இது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சிருப்பாங்க வீடு மாதிரி. இந்த மாதிரி பண்ணா நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டுவோம்னு ஒரு நம்பிக்கை இந்த கோயில்ல இருக்குங்க. இந்த கோயில் பின்னாடி தாங்க ஒண்டர்லாவும் அமைஞ்சிருக்கு. அங்க பாருங்க தூரத்துல. இவ்வளோ நேரம் இந்த கோயிலை நீங்க நார்மலா பாத்தீங்க. இப்போ ட்ரோன்ல இருந்து பாக்குறீங்களா? மேல இருந்து பார்க்க இந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு. சுத்து வட்டாரத்துல தெரியிற திருப்போரூர் முருகன் கோயில், ஒண்டர்லா எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாங்க. ஓம் நம சிவாய. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்ன மலைங்க. கீழே மலை அடிவாரத்திலேருந்து மலை மேல ஏறுறதுக்கு வெறும் 100 படிக்கட்டு தான். ரொம்ப சுலபமா நம்ம இதை ஏறிடலாம். எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க இந்த பிரணவ மலையும் கைலாசநாதர் கோயிலும். பிரணவா அப்படின்னா ஓம்னு அர்த்தமாங்க. நீங்க இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது இந்த மலை கைலாசநாதர் கோயில் மட்டும் இல்லைங்க. நல்லா பாருங்க, தூரத்துல திருப்போரூர் முருகன் கோயில் தெரியுது. முருகன் கோயிலோட கோபுரமும் குளமும் தெரியுது பாருங்க அழகா. உங்களுக்காக நான் இன்னொரு வீடியோவே பண்றேங்க. இந்த திருப்போரூர் முருகன் கோயிலை ஃபுல்லா ட்ரோன்ல கவர் பண்ணி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அழகான பிரணவ மலையை பார்த்தீங்க மேலேந்து. இப்போ இந்த தூரத்துல இருக்கிற ஒண்டர்லாக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் வாங்கல ட்ரோன்லயே. கண்டிப்பா ஒண்டர்லா திறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போயிருப்பீங்க. நான் இன்னும் போகலைங்க. ஆனா இப்படி போயிருக்கீங்களா? இப்படி பார்த்திருக்கீங்களாங்க ஒண்டர்லாவை யாராவது? எவ்வளவு பெருசா கட்டி அமைச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த பக்கம் கார் பார்க்கிங் தெரியுது பாருங்க. எவ்வளவு கார் நிக்குது, எவ்வளவு பெருசா அழகா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் போகணுங்க இதுக்கு.
ரொம்ப அழகா இந்த கழுகு பார்வை காட்சிகள் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. திருப்போரூர் முருகனை இங்கேருந்தே தரிசனம் பண்ணிக்கலாங்க. நான் மேலே ஏறும்போதே சொன்னேன் இல்லைங்க, இந்த இடத்துல 3 சன்னதி இருக்கு. வள்ளலார் சுவாமிகளுக்கு ஒரு சன்னதி, விநாயகர், நவகிரகம். அதுதாங்க இது. இந்த குட்டி குகையில உட்காந்து நிறைய சித்தர்கள் தவம் பண்ணதா சொல்றாங்க. அடுத்த தடவை நீங்க திருப்போரூர் முருகன் கோயில் வரும்போது மறக்காம இந்த பிரணவமலைக்கு வந்து கைலாசநாதரை தரிசனம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நேவிகேட்டர் வாசு.